Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நிறைய फ्रेंड्स வந்து கேக்குறது அதாவது monetization வந்து enable ஆன உடனே என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி வந்து வீடியோ போட்டுருக்கோம். கொஞ்சம் பழசா இருக்குறதுனால சரி ஓகே புதிய ஒரு வீடியோ ஒன்னு போடலாம் அப்படினு தான் போட்டுருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து monetization வந்து enable ஆன உடனே தேவையில்லாத செட்டிங்ஸ்ல எல்லாம் போய்ட்டு முதல்ல கை வைக்க கூடாது. என்னன்னா ஒரு சில फ्रेंड्स என்ன பண்றாங்கன்னா தெரியாம போய்ட்டு லீவ் பார்ட்னர் ப்ரோகிராம் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு பண்றாங்க. அந்த மாதிரி பண்றதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களோட மானிட்டைசேஷன் வந்து அப்படியே கேன்சல் ஆகி போயிடும். சோ திரும்பவும் நீங்க வந்து ரீஅப்ளை வந்து பண்ண வேண்டியது இருக்கும். சோ அதனால அந்த மாதிரி நீங்க மானிட்டைசேஷன் பேஜுக்குள்ளாடி போய்ட்டு எதுவுமே தேவையில்லாம பண்ணாதீங்க. அதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு மெயில் வந்ததுக்கு அப்புறமா நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படினா உங்களோட வீடியோக்கெல்லாம் நீங்க வந்து அந்த மானிட்டைசேஷன் வந்து ஆன் பண்ணி வைக்கணும். அதாவது ஆன் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து green டாலர் வந்து ஷோ ஆகும். அது வந்து எப்படி ஆன் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மளோட YouTube வந்து டெஸ்க்டாப் செட் மோட்ல வந்து ஓபன் பண்ணிக்கலாம். லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல நீங்க சும்மாவே பண்ணிக்கோங்க. ஃபோன்ல பண்றீங்க அப்படினா கரெக்ட்டா வந்து டெஸ்க்டாப் செட் மோட்ல வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கும். நான் வந்து அந்த பாக்ஸ் போட்டுக்கல அதுதான். இத தான் நம்ம வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இத கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு சேனல் கண்டென்ட் அப்படிங்கற இந்த பேஜ் வந்து வந்துரும். இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா இந்த வீடியோஸ் அப்படினு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்கல இதுதான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். சோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு டிக் மார்க் வந்து வந்துரும். மேலே என்ன காமிக்குது அப்படினா 30 செலக்டட் அப்படினு சொல்லிட்டு காமிக்குது. அதாவது ஒரே நேரத்துல நம்ம வந்து 30 வீடியோஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி காமிக்குது. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 30 வீடியோக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு 30 வீடியோக்கு வந்து பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களோட சேனல்ல நீங்க டோட்டலா எவ்வளவு வீடியோஸ் போட்டுருக்கீங்களோ எல்லா வீடியோக்கும் நீங்க வந்து ஆன் பண்ணிக்கணும். சோ வந்து அதுக்கு அடுத்து வந்து நம்ம எப்படி வந்து இந்த ஃபர்ஸ்ட் 30 முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து எப்படி செலக்ட் பண்ணனும் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ஆரோ மார்க் கொடுத்திருக்காங்கல கீழ இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அடுத்த 30 வந்து காமிக்கும். சோ அதுக்கு வந்து செய்யணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த 30க்கு வந்து செஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எடிட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. நான் கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். எடிட் கொடுத்திருக்காங்கல இந்த எடிட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணா இதுல வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதுல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படினா இந்த மானிட்டைசேஷன் அப்படினு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. இத தான் நம்ம வந்து கிளிக் பண்ணனும். கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காமிக்கும். அதாவது 30 செலக்டட் அந்த மாதிரி காமிக்குது. கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு ஆன் அப்படினு சொல்லி காமிக்குது. அது நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆன் ஆஃப் ரெண்டு ஆப்ஷன் வந்து வரும். நீங்க ஆன் அப்படிங்கறத கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணனும் அப்படினா இங்க சேவ் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து சேஞ்ச் எதுவுமே பண்ணல. சப்போஸ் நம்ம சேஞ்ச் பண்றதுனா அப்டேட் வீடியோஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சேவ் அப்படினு இருக்குனா நீங்க சேவ் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. என்ன ஆப்ஷன் இருக்கோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து அந்த வீடியோஸ்ல எல்லாத்துலயும் மானிட்டைசேஷன் வந்து ஆன் ஆயிரும். ஆன் ஆயிருக்கு அப்படிங்கறத எப்படி செக் பண்ணனும்னா இப்போ இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ உங்களுக்கு ஷோ ஆகுதுல மானிட்டைசேஷன் அப்படினு கொடுத்திருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே ஒரு green கலர்ல டாலர் கொடுத்திருப்பாங்க. ஆன் அந்த மாதிரி வந்து இருக்குல்ல. சோ இந்த மாதிரி வந்து ஷோ ஆகணும். இதுதான் கரெக்ட்டா வந்து இருக்கும். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஆன் பண்ணதுக்கு பிறகு ஒரு சில வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட்டட் ஆட்ஸ் அந்த மாதிரி ஷோ ஆகும். அதாவது yellow கலர் ஐகான் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்கு yellow கலர் டாலர் எந்த வீடியோக்கெல்லாம் இருக்கோ அந்த வீடியோ நீங்க வந்து திரும்ப ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதோட டைட்டில் இல்லனா டாக் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணன உடனே அது வந்து green டாலர் மாறிடும். ஒருவேளை அப்படியே மாறல அப்படினா உங்களோட சைடு மிஸ்டேக் இல்ல அப்படினா நீங்க வந்து மேனுவல் ரிவ்யூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க மேனுவல் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஒரு சில நேரம் உங்களுக்கு திரும்பவும் green டாலர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆன உடனே உங்களுக்கு டாலர் எல்லாம் ஷோ ஆகவே செய்யாது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் 2-3 நாள் டைம் ஆகும். அதனால நீங்க வந்து டாலர்ல நமக்கு எதுவுமே காமிக்கலையே அப்படினு சொல்லிட்டு நீங்களே திரும்ப உங்களோட வீடியோல விளம்பரம் வருதா அப்படினு சொல்லி பார்க்கவே கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டில சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. சோ அந்த தவறு செய்யவே கூடாது. நீங்க வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிட்டு உங்களோட அந்த YouTube YT Studio ஆப்லயே உங்களோட ரெவென்யூ செக்ஷன் இருக்கும். அங்க போய்ட்டு உங்களோட எஸ்டிமேட்டட் ரெவென்யூ என்ன வருது அப்படிங்கறத பார்க்கணும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க AdSenseல டைரக்ட்டா போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயுமே வந்து ரெவென்யூ ஷோ ஆகாது. அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 15 ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அங்க வந்து ஷோ ஆகும். அதாவது ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ளாடி தான் நம்மளோட YouTube ரெவென்யூவை அங்க வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கு அப்புறமா தான் அங்க வந்து ஷோ ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களோட YT Studio ஆப்ல வந்து ரெவென்யூ செக்ஷன் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணதுக்கு வேண்டி வரும். அதுக்கு அப்புறமா பின் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது வரும். பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணது வேண்டி வரும். இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டுருக்கோம். நீங்க வந்து என்ன பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்க்கணும் அப்படினா
கூகுள் AdSense வெரிஃபிகேஷன் 2021 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3மே புதுசான இப்போ 21ல் நம்ம வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது. அது இல்லாமல் வேறு எதுவும் தேவையில்லாமல் பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மானிட்டைசேஷன் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நிறைய பேர் நினைப்பாங்க, ஸோ இனிமேல் என்ன மாதிரி வேணால் தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிடச்சதுக்கு அப்புறமா தேவையில்லாத வீடியோஸ் வந்து போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா கூட உங்களோட மானிட்டைசேஷன் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிடைச்சதை நம்ம வந்து பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் தான் இன்னுமே ரொம்ப வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய ரெவன்யூவும் வரும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.